Pebbles Live. Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி ராக்கி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து 2 கேன்வாஸ் ரவுண்ட் கலர் கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் பெரிய சைஸ் குந்தன். ரவுண்ட் கலர் கேன்வாஸ்க்கு நடுவில் கம் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க குந்தன் எடுத்து ஒட்டிக்கோங்க. அதை சுற்றி இது வந்து கோல்டு கலர் ஸ்டோன் செயின். குந்தன் சுற்றி கோல்டு கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் முனையில் மீதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி மறுபடியும் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு இது வந்து க்ரீன் கலர் பால் செயின், அதை வந்து சுற்றிலும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. மறுபடியும் சுற்றிலும் கம் தடவிக்கோங்க. கம் தடவி இன்னொரு ரவுண்டு க்ரீன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. மறுபடியும் ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்ட் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு கோல்டு கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. மறுபடியும் ஒட்டி முடிச்சதும் முனையை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து சுற்றிரும் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டும் கோல்டு கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் முனையை கட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க ரவுண்டாக. இதை ஒட்டி முடிச்சாச்சு. அதில் கொஞ்சம் நல்லா காயணும். இன்னொரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, கம் தடவிக்கோங்க. அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இன்னொரு கேன்வாஸ், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதோட கொஞ்சம் பெருசாக ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து பின்னாடி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பேலன்ஸ் நமக்கு வந்து வெளியில் கொஞ்சம் கேன்வாஸ் இருக்கும், அங்கே வந்து கம் தடவிக்கோங்க சுற்றிரும். தடவிட்டு அந்த இடத்துல இது வந்து க்ரீன் கலர் ட்ராப் ஷேப்பில் இருக்க ஸ்டோன், அது வந்து சுற்றிரும் ஒட்டிக்கோங்க 1 by 1. சுற்றிரும் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு. எல்லோ கலர் உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சென்டர் பார்ட்டில் நடுவில் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு நைலான் கம் தடவிட்டு உல்லன் த்ரெட் எடுத்து சென்டரில் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இது கொஞ்சம் நல்லா காயட்டும். இன்னொரு முனையை கட் பண்ணி எடுத்துருங்க, நூலை தனியாக. இப்போது ஒரு சைட் நூல் எடுத்துக்கோங்க. இதில் கோன் ஷேப்பில் இருக்க ஹெட் கேப்பை ஃபஸ்ட்டு கோக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட் கேப் கோத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பேர்ல்
அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெட் கேப், இப்போது பெல் ஷேப்பில் இருக்கிறது மணி, கொலுசு முத்து ஷேப்பில் இருக்க டிசைனர் மெட்டீரியல் அது. அதுக்கப்புறம் சின்ன சைஸ் முத்து, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் முத்து தான். சின்ன சைஸ் முத்தே 5 கோத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மணி, மறுபடியும் பெரிய சைஸ் பேர்ல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு டிசைனர் மெட்டீரியல் கோத்துட்டு அதுக்கு முனையில் இந்த மாதிரி முடி போட்டு விட்டுக்கோங்க. ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் கோத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போது நம்ம பின்னாடி நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கேன்வாஸ் பேப்பரில் கம் தடவி பின்னாடி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதில் ராக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Pebbles Live.